சக்திவேல் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா வேலுக்கிட்ட வந்து சக்தி வந்து என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் வேலு பார்த்திங்க அப்படின்னா தென்னரசி இறந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா மறைச்சிட்டாங்க. யாருக்கும் இந்த விஷயம் பற்றிக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிடுறாங்க. அதே மாதிரி சங்கர்கிட்ட இருந்து இந்த பிரச்சனையை வந்து மறைச்சிட்டாங்க. சங்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன தென்னரசை போய் நீ பார்த்தியா வேலு, தென்னரசி ஏன் வரவே இல்லை கல்யாணத்துக்கு, அவன் வந்து நீ தப்பு பண்ணதெல்லாம் தெரிஞ்சிருச்சா, நீ அவனை போய் திட்டினதில் அவன் வரலையோ, கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டையும் அவனை பற்றி சொல்லியிருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவன் வந்து கல்யாணத்துக்கு வராமல் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலுக்கிட்ட வந்து சங்கர் வந்து சொல்கிறாரு. இன்னொரு சைடு வந்து வேலு பார்த்திங்க அப்படின்னா செல்வியை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்கிறாத, தென்னரசு உங்ககிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணான், தப்பான வீடியோலாம் வச்சுருந்தான், அதனால தான் உன்னோட சேஃப்டிக்காக தான் நீ வந்து அவனை கொலை பண்ண, இது வந்து ஒன்றும் தப்பு இல்லை, இருந்தாலும் இந்த விஷயத்த நீ வெளியே சொன்னீங்கன்னா உன் வாழ்க்கை பாதிக்கப்படும், அதனால இந்த விஷயத்த நீ வெளியே சொல்லாத, இதை வந்து மறைச்சிடலாம், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலு வந்து செல்வி கிட்ட சொல்கிறாங்க. செல்வியும் அதை கேட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் செல்வி முகத்தில் தென்னரசை கொலை பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த பயம் பார்த்திங்க அப்படின்னா அந்த முகத்தில் அப்படியே இருக்குது. அதனால வந்து செல்வி மாட்டிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.